மதுரை நோக்கி மாலிக்கபூர் படைகள் புறப்பட்டபோது இரத்த ஆறு வழியில் பாய்ந்தது. அவன் ஆலயங்களை எல்லாம் அழித்து, விக்கிரகங்களை அழித்து, செல்வங்களை கள்வம் செய்தான். மதுரையின் செல்வங்களையெல்லாம் தில்லிக்கு கொண்டு சென்றான். அம்மன் கோவிலை காப்பாற்ற 5 சிவாசாரியர்கள் தாயாரையும் சுவாமியையும் கர்ப்ப கிரகத்தில் மறைத்து விட்டார்கள். ஒரு கல் திரையை ஏற்படுத்தினார்கள். வெளியில் போலி மூர்த்தியை பிரதிஷ்டை செய்து நகை அலங்காரம் எல்லாம் அதிலே சாத்தினார்கள். படைகள் வந்ததும் கோவில் சேதமடைந்தது. மூல விக்கிரகம் மட்டும் பத்திரமாக இருந்தது. 48 ஆண்டுகளுக்குப் பிறகு விஜயநகர சேனைகள் மதுரையை மீட்டன. கோவில் புனரமைக்கப்பட்டது. புதிய விக்கிரகம் பதிக்க முயன்றபோது வயதான சிவாசாரியர் வந்தார். சுவாமி பத்திரமாக இருக்கிறார் என்றார். ஆச்சரியத்துடன் பார்த்தனர். 5ஆவதம் யானைகள் 4 மூலையில் இருந்தன. இன்றும் சுந்தரேஸ்வரர் சன்னதியில் 4 மூலைகளிலும் யானை சிற்பம் உள்ளது. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கோவிலுக்கு சென்றால் இதையெல்லாம் பொறுமையாக பார்க்கவும். கூட்டத்தில் கோவிந்தா வேண்டாமே. இது நம் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் மறைபொருள் கதை.